ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சூஸ் கைமணம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, சென்னை மெரினா பீச்சில் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக நடத்துகிற, அதாவது எஸ்எஸ்ஜி குரூப் மூலமாக நடத்துகிற ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ ரொம்ப ஆர்கனைஸ்டாக நல்லா இருந்தது. நல்ல கூட்டமும் கூடங்க. நாங்கள் அரௌண்ட் ஒரு 6 அந்த மாதிரி போயிருந்தோம். நல்லா இருந்தது. ஸோ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கவுண்டர்ஸ் எல்லாமே ரெடி டு ஈட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. என்னென்னு போய் பார்த்தா, எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே உடனே அப்போவே வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ப்ரைஸஸ்மே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே அஃபோர்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி டூ வீலருக்கு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் உள்ளார வரைக்கும் வந்துட்டு நம்மளோட லெஃப்ட் சைடில் தனியாக அதுக்கு ஒரு வே மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ டூ வீலர் உள்ளார வந்து வெளியில் போகிற மாதிரி கரெக்டாக ஆர்கனைஸ்டாக இருந்தது. ஃபோர் வீலருக்கு மட்டும் பக்கத்தில் இருந்த காலேஜஸ், அதுக்கப்புறம் அங்கே பீச்லேயே பார்க்கிங் ஏரியா எல்லாமே கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் எடுத்துட்டோடனே ரெடி டு ஈட் ஸ்டார்டிங் பார்த்திங்க அப்படின்னா அந்த கடைங்க அந்த ஸ்டால்குள்ளார போயிட்டோம். ஸோ இங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருந்ததுங்க. ரிப்பன் பக்கோடா, மிக்சர், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காரா சேவு, முறுக்கு, சீடை, அப்பம், அதுக்கப்புறம் தட்டை, நிப்பட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எல்லாமே இருந்தது. என்னென்னா எல்லாமே கடலை மாவு, அரிசி மாவுன்றது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாரம்பரியமான அரிசி வகைகளில் இருந்தது. லைக்கு சிகப்பரிசி, அதுக்கப்புறம் குதிரைவாலி, மாப்பிள்ளை சம்பா, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான அரிசி வகைகள் இருந்தது. ரொம்ப கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, டாக்டர் சிவகுமார் சொல்லுவாங்க இல்லைங்களா, சிவகுமார் இல்லை, டாக்டர் சிவராமன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவர் சொல்கிற எல்லா அரிசி வெரைட்டியும் ஸ்நாக்ஸும் அங்கே இருந்தது. அடுத்த கவுண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தேவையான வீட்டில் சட்டுன்னு ஒரு சாப்பாடு வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், துவையல். ஸோ இந்த துவையல் வெரைட்டி, ஊறுகாய் வெரைட்டி, ஹனி, அதுக்கப்புறம் குல்கந்த், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே இருந்தது. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஹோம்மேட்க்கு ஈக்குவல் தாங்க. ஒய் பிகாஸ் மகளிர் குழுவில் அவங்க செய்கிற ப்ராடக்ட்ஸை தான் இங்கே டிஸ்ப்ளே பண்ணி சேல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒய் பிகாஸ் விமன்ஸ் வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஆஃப்டர் மேரேஜாக இருந்தாலும் சரி, அவங்களோட படிப்பு என்னவா இருந்தாலும் நம்ம வாங்குகிற ஒவ்வொரு ஃபுட் ஐட்டமுமே அவங்கள இன்னுமே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகும். ஸோ இதனால் நிறைய குழுக்கள் ஃபார்ம் ஆகும். அந்த குழுக்கள் ஃபார்ம் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இன்கேஸ் நமக்கு தெரிஞ்சு யாராவது +2 ட்ராப்போ 10th ட்ராப்போ அந்த மாதிரி இருக்காங்கன்னா, இந்த மாதிரி குழுக்களில் ஜாயின் பண்ணி அவங்க தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போய் பாருங்கள். இங்கே இந்த மாதிரி துவையல் மட்டும்தானா, வெஜிடேரியன் மட்டும்தானா அப்படின்னு நினைக்காதீங்க. நான்வெஜ்ஜும் இருக்குது. ப்ரான் தொக்கு, இது பார்த்திங்கன்னா ப்ரான் பவுடர், எப்படி கருவேப்பிலை பொடி, பருப்பு பொடி இருக்குமோ அந்த மாதிரி சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்ற பொடி ஐட்டம்ஸும் இருந்தது. நான்வெஜ் பிக்கிள்ஸ் எல்லாமே இருந்தது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரு பிராண்டுன்னே இருப்போம். ஸோ பிராண்டை தாண்டி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க செய்த ஒரு ப்ராடக்ட் பிராண்டுக்கு ஈக்குவலாக வெளியில் வருது அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பாக போய் பாருங்கள். முன்ன சீடை, முறுக்கு, அதுக்கப்புறம் தட்டை இருந்த மாதிரி. ஸோ காரம் இருந்தால் கண்டிப்பாக ஸ்வீட் வேணும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த பருப்பு வெரைட்டி, பாசிப்பருப்பு லட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை லட்டு, எள்ளு லட்டு, அந்த மாதிரி அரிசி மாவில் செஞ்ச லட்டு வெரைட்டிஸ் எல்லாமே இருந்ததுங்க. எல்லாமே ₹60, மினிமம் ₹30 ஆரம்பிக்குதுங்க. இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக போய் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் உள்ளார போக போக நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது. அரௌண்ட் 45 ஸ்டால்ஸ் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லா மக்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பேக்கிங் ஐட்டம்ஸ். இந்த கடையில் தாங்க பயங்கர கூட்டம். எங்களால் உள்ளாரே போக முடியல. ப்ரௌனி, அதுக்கப்புறம் சாக்லேட் கேக்கு, சாக்லேட் ட்ரஃபிள், அந்த மாதிரி என்னென்னவோ எல்லாமே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் விரும்பி சாப்பிட்ற ஓட்ஸு, இந்த மாதிரி ஐட்டம். தேராஃப்டர் பார்த்திங்கன்னா இது உப்பேரி, கேரளா ஸ்பெஷல். ஸோ அதுவும் இருந்தது. எல்லாமே இருந்துச்சுங்க. ரெடி டு ஈட் செக்ஷனில் எல்லா ஸ்நாக்ஸ் வெரைட்டியும் இருந்தது. நம்ம குழந்தைங்களுக்கு அதாவது லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புகிற மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்தது.
நல்லாவும் இருந்தது. நாங்கள் இங்கே என்ன வாங்கினோம் அப்படின்னா முருங்கைக்கீரை ரிப்பன் பக்கோடான்னு இருந்தது. அது மஸ்ட்டு ட்ரைங்க. அது சூப்பராக இருந்துச்சு. அதாவது முருங்கைக்கீரையில் செய்த ரிப்பன் பக்கோடா. இது என்னன்னு எனக்கு தெரியல, முட்டை காரம்னு சொல்லிட்டு. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன கைண்ட் ஆஃப் ஸ்நாக்ஸ்ன்னு தெரியல. அதுக்கப்புறம் மக்மல் பூரி, அதுக்கப்புறம் சோமாஸ், அந்த மாதிரியான வெரைட்டிஸும் இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் பேக்கரியில் என்னென்ன சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த வெரைட்டிஸ் எல்லாமே இப்போ காமிச்ச கடையிலேருந்து பக்கத்து கடையில் இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டில் நார்மலாக நம்மளால் வத்தலெல்லாம் செய்ய முடியல அப்படின்னா வத்தல் வெரைட்டிஸ் எல்லாமே இருந்தது. வத்தல், சுண்டை வத்தல், கொத்தவரை வத்தல், எல்லா வத்தலுமே இருந்தது. அப்பளமில் ஜவ்வரிசி அப்பளம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் அப்பளம், அதுக்கப்புறம் கஞ்சி வடகம், அதில் ஜவ்வரிசி வடகம், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே போட்டு வச்சுருந்தாங்கங்க. அவங்கவுங்க குழுவில் எவ்வளோ பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு கொடுத்தாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஸ்டாலுங்க. இங்கே வந்து டீ வெரைட்டிஸ் மட்டுமே ஒரு 4-5 வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஒயிட் டீ, பிளாக் டீ, அதுக்கப்புறம் இன்னும் 2 ஹெர்ப்ஸ் வச்சு டீ எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் டேஸ்ட்டும் பண்ணினோம். ரொம்ப ரொம்ப அந்த டீ பார்த்திங்கன்னா சுகர் இல்லாமல் நம்மளால் ஒரு டீ குடிக்க முடியும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி இந்த ஸ்டால் பார்த்திங்கன்னா 45th ஸ்டால்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க கடையில் வந்து ஒயின் வச்சுருந்தாங்கங்க. நெல்லிக்காய் ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அது குடித்து பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. எப்படின்னா ஃபீமேல்ஸ்க்கு வந்து நிறைய ஹெல்த் ரீதியாக நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். அந்த இஷ்யூஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆவாரம் பூ டீன்னு ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஆவாரம் பூ டீயில் பார்த்திங்க அப்படின்னா சங்குப்பூ, செம்பருத்தி, தாமரைப்பூ, செம்பருத்தி பூ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பூக்களை ஆட் பண்ணி சித்தரத்தை, கடுக்காய், அதுக்கப்புறம் சுக்கு, ஆவாரம்பூ, இந்த மாதிரி எல்லா பூவையும் அரைச்சி கரெக்டான ரேஷியோவில் அதில் டீ இது பண்ணியிருந்தாங்க. இந்த டீ டின் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மீஷோலேயும் அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் வேணால் மீஷோவில் செக் பண்ணிக்கோங்க. பட் அந்த டீ ரெண்டுமே நான் குடித்து பார்த்தேன், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க குங்குமாதி தைலமும் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது நார்மலி பார்த்திங்கன்னா கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை அதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் குங்குமாதி தைலம். இது வந்து டெய்லி யூஸ்க்கு தான். நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக எந்த ஒரு தழும்பு இருந்தால் கூட போகும். ஸோ இந்த தைலம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கடையில் போய் வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 250 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி சொன்னாங்க. ஆனால் நான் கோட்டக்கல்ல எனக்கு தெரிஞ்சு அது 1000 சம்திங் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு அதோட ரேட் அவ்வளோ கரெக்டாக தெரியல. தேர் ஆஃப்டர் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்கங்க. அவங்க அப்பாங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே தூக்கி வச்சுட்டு, ஸோ அவங்களுக்கு பிடிச்ச சாட் ஐட்டம்ஸ் கடையெல்லாம் இருந்ததுங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். பானிபூரி, தஹிபூரி, எல்லா சாட் கடையும் இருந்தது. பட் சாட் ஐட்டம்ஸ் கடையில் என்னால் உள்ளார போகவே முடியல. ஸோ ஃபுட்டு மட்டும்தானா அப்படின்னா இல்லவே இல்லைங்க. இங்கே காஸ்மெட்டிக்ஸும் நிறையவே இருந்தது. ரைட் ஃப்ரம் பேபி சோப்பில் ஆரம்பித்து ஷாம்பு வரைக்கும் எல்லாமே நிறைய இருந்தது. லிப் பாம், அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்கு, தேர் ஆஃப்டர் மாய்ஸ்சரைசிங் க்ரீம், கோட் மில்கில் செய்த சோப்பு, சின்ன சின்ன சோப்புலேருந்து பெரிய சோப்பு வரைக்கும் எல்லாமே இருந்தது. ஐ திங்க் அது சின்ன சோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா 30 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகி 70-80 ருபீஸ்க்கு வரைக்கும் இருந்தது. இது பார்த்திங்கன்னா நோ பாயில் நோ ஆயில் ஸ்டால். இட்லியில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வல்லாரக்கீரை ஜூஸு, அதுக்கப்புறம் முடக்கத்தான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூதுவளை சூப்பு, சிகப்பரிசி கொழுக்கட்டை, இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேட் 20 ரூபாய் தான். நல்லா இருந்தது. மக்கள் நல்லாவே வாங்கி சாப்பிட்டாங்க. ஆனால் செம்ம கூட்டங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பெஷல் ஐட்டம் இது தான். தேங்காய் பால் வந்து மேலே போட்டு கொடுக்குற தேன் குழலுங்க. நம்ம யூஸ்வலாக தேன் குழல் வந்து வெல்லத்தில் தான் சாப்பிட்ருப்போம். ஆனால் இங்கே தேங்காய் பாலெல்லாம் கொடுத்துருந்தாங்க. பருத்தி பால் இருக்குது, அதுக்கப்புறம் போலி இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்வீட் இருக்குங்க, ஷாஹி துக்குரா, அந்த ஸ்வீட் எல்லாமே இருந்தது.
ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 6:30 7K வந்து அடுத்தடுத்து அவங்க ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா கண்டினியூஸாக காலியாக இருந்தது. நாங்கள் 6:30 6:00 அங்கே போயிருந்தோம். அரௌண்ட் 6:30 6:40க்கு நாங்கள் அடுத்தடுத்த ஸ்டால் போகிறப்போ நிறைய ஸ்டாலில் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் காலியாக இருந்தது. இதுதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தந்தூரி வெரைட்டி, பார்பிக்யூ வெரைட்டி எல்லாமே இருந்தது. இந்த பார்பிக்யூ பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா 150 ருபீஸ். இடியாப்பம், அதுக்கு வெஜ் குருமா, வடைக்கறி, நமக்கு வேணும்னா நான்வெஜ் குருமாவும் வாங்கிக்கலாம். இது செட்டு பார்த்தீங்க அப்படின்னா 100. இந்த இடியாப்பம் செட் 100, அந்த பார்பிக்யூ வந்து 150. ஸோ அஃபோர்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பார்பிக்யூ இன்னும் ஒரு 2 பீஸ் வச்சுருக்கலாம், பட் ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் சிந்தாமணி, அதுக்கு காம்பினேஷனாக ஒயிட் ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு காம்பினேஷனாக நெய் சோறும் இருந்தது. இது பார்த்தீங்க அப்படின்னா 180 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிக்கன் சிந்தாமணி ப்ளஸ் ரைஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா சாமை தினையில் கூட வந்து உங்களுக்கு சிக்கன் பிரியாணி, புலாவெல்லாம் செஞ்சுருந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் சிந்தாமணி ரொம்ப நல்லா இருந்ததாக தான் சொன்னாங்க. நாங்கள் எல்லாமே வாங்கி ட்ரை பண்ணல. நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக 2 ஐட்டம் வாங்கி ட்ரை பண்ணோம். மற்றது கமெண்ட்ஸ் கேட்டோம். நல்லாவே இருந்தது அப்படின்னு தான் அங்கே இருக்க மக்களும் சொன்னாங்க. ஸோ இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் காலி ஆகிட்டு கடைசியில் ராகியில் பக்கோடா போட்டுட்டு இருந்தாங்க. அதுவுமே நல்ல சேல் ஆகிட்டு இருந்தது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்பப்போ சாப்பிட்றதுக்கான ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸு, பருப்பில் வடை, வாழைப்பூ வடை, ராகி அடை, கருணக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரியும் இருந்தது. ஃபைனலி இது என்ன செக்ஷன் அப்படின்னா பிரியாணி செக்ஷனுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ஸ்டைல் பிரியாணி இல்லாமல் கரூர், திருச்சி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி இந்த ஸ்டைல் பிரியாணிஸ் வந்து இங்கே நிறைய இருந்தது. எல்லாமே சீரக சம்பாவில் நாட்டுக்கோழி பிரியாணி அண்ட் மட்டன் பிரியாணி இருந்தது. இதுக்கு காம்பினேஷனாக சிக்கன் கறி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 எல்லாமே இருந்தது. சிக்கன் பிரியாணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளேட் 180 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. சிக்கன் கறி 100 ருபீஸ், அதுக்கப்புறம் சிக்கன் 65 100 ருபீஸ். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தைக்கு ஏற்ற அளவுக்கு இருந்தது. நமக்கு வேணும்னா ஒயிட் ரைஸ் தனியாக வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேக்டு ஐட்டம்லேயே பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸை வச்சு நிறைய டைப் ஆஃப் கட்லெட்ஸ் பண்ணியிருந்தாங்க. பொடலங்காய் கட்லெட், அதுக்கப்புறம் சிகப்பரிசி கோலா உருண்டை, அந்த மாதிரி எதுவோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்கங்க. நல்ல வித்தியாசமாக இருந்தது. ஆனால் ஒரு சில பீப்புள்ஸ் என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு பீச்சில் வந்து கவர்மெண்ட் மூலமாக ஒரு ஷோ மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, நாட்டுப்புற கலைகளுக்கான ஷோ. ஸோ அதை பார்த்துக்கிட்டே ஃபுட்டை என்ஜாய் பண்ணவங்களும் இருக்காங்க, பீச்சை பார்த்துக்கிட்டே ஃபுட்டை என்ஜாய் பண்ணவங்களும் இருக்காங்க. ஃபைனலி என்ன அப்படின்னா நம்ம ஃபேமிலியோட நம்ம பட்ஜெட்குள்ளார ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது நல்ல ஸ்பாட்டுங்க.